போராடுவோம் 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 பணியாற்றுவோம் 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 உழைக்கும் மக்களுக்காய் உழைக்கும் மக்களுக்காய் உழைக்கும் மக்களுக்காய் உழைக்கும் மக்களுக்காய் ஐயா மக்களுக்காய் ஐயா மக்களுக்காய் எளியோர் மக்களுக்காய் எளியோர் மக்களுக்காய் பணியாற்றுவோம் 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 லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை எங்கள் வாழ்வில் லஞ்சம் இல்லை எங்கள் வாழ்வில் லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை. தோழமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பனகல் மாளிகையில் நம்ம சாலை ஆய்வாளர் பணிக்கு நியமனத்தில் காலதாமதத்தை கண்டித்து ஒரு மனு கொடுக்கும் இயக்கம் அப்படிங்கிறது போல் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூட இருக்கும்போது கமிஷனர் நம்மளை அழைச்சி பேசினாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட டிஸ்கஷன் போச்சு. ஸோ இதில் அவர் என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கிற வழக்கை சீக்கிரம் முடிக்கிறதாகவும் நமக்கு வழங்க வேண்டிய பணி நியமன ஆணையை காலம் தாழ்த்தாமல் கூடிய விரைவில் நமக்கு பணி நியமன ஆணை வழங்குறோம்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்காரு. இதை சம்மந்தமாக டிஎன்பிசியிலையும் சொல்கிறோம், அவங்களுக்கும் லெட்டர் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே இன்றைக்கி இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டோம். ஸோ நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். இது சம்மந்தமாக அடுத்து சிஎம்க்கு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தோழர் முத்தரசன் அவர்கள் ஒரு மனு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இதை சீக்கிரம் போட சொல்லி. ஸோ எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்ந்து முயற்சிப்போம். அனைவரின் புரிதலுக்கும் நன்றி.